எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளவர் யார்? திருவள்ளுவர். உழவர் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதன் பொருள் என்ன? கற்றவனுக்குக் கட்டுச்சோறு வேண்டா. உருசிய நாட்டில் அணுதுளைக்காத கிராம்பெல் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நூல் எது? திருக்குறள். திங்களைப் பாம்பு கொண்டற்று என்று கூறும் நூல் எது? திருக்குறள். மானிட மேன்மையை சாதித்திட குறள் மட்டுமே போதும், ஓதி நட என்று பாடியவர் ஈரோடு தமிழன்பன். 64 நாயன்மார்களுள் ஒருவராக கருதப்படும் சித்தர் யார்? திருமூலர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். சுரதா யாரின் மீது பற்று கொண்டு தன் பெயரை மாற்றினார்? பாரதிதாசன். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்று பாடியவர் பாரதிதாசன். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார்? துரைமாணிக்கம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்று பாடியவர் யார்? வாணிதாசன். என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை கூறியவர் பாரதியார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழில்முதல்வன். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களை பொறுத்துக. வேளாண்மை கலித்தொகை, உழவர் நற்றிணை, உலகம் தொல்காப்பியம், அரசு திருக்குறள். மா என்னும் சொல்லின் பொருள்